தவறாத வசுதேவர் பிறந்த முதலாவது குழந்தையை கம்சனிடம் ஒப்படைக்கிறார். ஆனால் கம்சன் சிரித்து, 8வது குழந்தையால்தான் எனக்கு மரணம், இந்த குழந்தை எனக்கு தேவையில்லை. அப்போது தேவேந்திர முனிவர் நாரதர் அங்கே தோன்றுகிறார். கம்சா, வசுதேவர் உன்னை ஏமாற்றலாம், 7வது குழந்தையை 8வது என்று சொல்லலாம். ஆகவே அவர்களை சிறையில் அடைத்து பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் நீயே வதம் செய். நாரதரின் வார்த்தைகள் கம்சனின் மனதை இருளாக்கின. முதலில் தன் தந்தை உக்கிரசேனரை சிறையில் அடைத்தான். பின்னர் தேவகி வசுதேவரையும் இருண்ட சிறையில் தள்ளினான். சிறையில் தேவகிக்கு பிறந்த 6 ஆண் குழந்தைகளையும் ஒருவருக்கொருவர் முன் கொடூரமாக வதம் செய்தான் கம்சன். ஆனால் காலம் வந்தது. ஆவணி மாதம், தேய்பிறை அஷ்டமி, ரோகிணி நட்சத்திரம். விஷ்ணு பகவான் தேவகிக்கே மகனாக அவதரித்தார். 4 கைகளில் சங்கு, சக்கரம், கதம், தாமரை. அதுவே ஸ்ரீகிருஷ்ணர். விஷ்ணு பகவான் வாசுதேவரிடம் கூறினார், உன் நண்பன் நந்தகோபன் வீட்டில் பிறந்த பெண் குழந்தையை இங்கே கொண்டு வா. நான் கோகுலத்தில் வளர்ந்து உரிய காலத்தில் கம்சனை வதம் செய்து உங்களை விடுவிப்பேன். கொட்டும் மழை, பொங்கி வரும் யமுனை, வாசுதேவர் குழந்தை கிருஷ்ணரை தூக்கி நாகராஜன் ஆதிசேஷன் குடைபிடித்த கோகுலம் சென்றார். யசோதையின் அருகே குழந்தையை மாற்றி வைத்து மீண்டும் மதுராவிற்கு திரும்பினார். குழந்தை பிறந்த செய்தி கேட்ட கம்சன் ஓடி வந்து, ஆண் குழந்தைதான் பிறக்க வேண்டும், இது எப்படி பெண் குழந்தை? குழந்தையை எரிய முயன்றபோது ஆகாசம் அதிர்ந்து குரல் எழுந்தது, மூடனே கம்சா, உன்னை கொல்லப்போகும் குழந்தை கோகுலத்தில் வளர்கிறான். கோகுலத்தில் வெண்ணெய் திருடனாய், குழலூதும் மாயக்கண்ணனாய் கம்சன் அனுப்பிய அரக்கர்களை அழித்து கிருஷ்ணர் வளர்ந்து வந்தார். தீமை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் தர்மம் அவசியம் வெல்லும்.